விஜய் என்ன சொல்றது? அப்ப அவர் பேசாம இருக்காருன்னு சொல்லியே அவர் ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கே பேச மாட்டாரு அப்படின்னு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறது. இப்ப என்னன்னா அது ப்ரொடக்ஷன் கம்பெனி அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, நீதிமன்றம் அலைய விடுறாங்களா? ஆமா, ஒவ்வொருத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தவங்க இதே மத்தவங்களா இருந்தா இந்நேரத்துக்கு ஒரு 1000 கோடி படம், அதனால வரக்கூடிய வசூல் இந்நேரம் அடுத்த கூட்டணியில போய் சேர்ந்திருப்பாங்க. மாற்ற அவங்க வந்துருவாங்களோ? எல்லா தரப்புலயும் இப்ப பயம் தான் தொத்திக்கிச்சு. அதனால ஏதாவது ஒண்ணு சொல்லி இல்ல விஜய் பேசவே மாட்டாரு, அவர் பேசாம இருக்கிற எனக்கு தெரிஞ்ச பல விதங்கள்ல சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் பேசுறோம், எங்க இருந்து அழுத்தம் வருது, யார் பண்றாங்க, என்ன பண்றாங்க மக்களுக்கு தெரியுதுல, அந்த அளவு தெளிவு இருக்குல்ல. போதும், மக்களே இதை பாத்துப்பாங்க. படம் வர்ற அன்னைக்கு அந்த ஆதரவு அவங்க கிட்ட இருந்து வரும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. தேர்தலில் நமக்கான ஆதரவு மக்கள் விஷயத்தை மட்டுமே நம்ம அட்ரஸ் பண்றது மூலமாக நமக்கு வரும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இதை தாண்டி அவர் வாயில இருந்து ஏதாவது குடுங்கணும், அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும், அது அவர்கிட்ட பழிக்கல. ஆதங்கம் வேற என்ன பண்றது? பேசுங்க. என்ன சிறுபான்மையின் பாதுகாவலர்? போன முறை இஃப்தார் நிகழ்ச்சி எங்க தளபதி விஜய் அவர்கள் இங்க வந்து நடத்தினாங்க. இந்த மார்க்கத்துக்கு கண்ணியம் கொடுத்தாங்க, தொழுதார்கள். அவர் உழைச்ச பணத்துல இருந்து எல்லாருக்கும் உணவு கொடுத்தாரு, அது ஹலால். புரியுதுங்களா? ஆனா உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட இஃப்தார் நிகழ்ச்சியில குப்பை வண்டியில கொண்டு வந்து கொடுத்தாங்க உணவை. இதுதான் நீங்க சிறுபான்மையினரை பாதுகாக்கிற லட்சணம் இல்லையா? நம்ம பசங்க கொஞ்ச நாளா 2 நாளா ஏடிஎம்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வேண்டாம். ஃபைனல்ஸ் வந்துட்டோம். டிவிகே டிஎம்கே முதல் தெளிவாயிடணும். நம்ம யாரு கூட சண்டை போடணும்னு தெளிவாயிடணும். அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கவங்களோட சண்டை போட்டீங்கன்னா டைம் வேஸ்ட். ஆளாளுக்கு என்ன பேசிட்டே போட்டோம். ஒன்லி நம்ம டார்கெட் தலைவர் சொன்ன மாதிரி டிஎம்கே டிஎம்கே டிஎம்கே, வேற எந்த டார்கெட்டும் கிடையாது. சும்மா போய் நம்ம சோசியல் மீடியா வாரியா சொல்லி அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இவங்க பதில் கொடுத்துட்டு அவங்க ஒரு 4 வருஷமா காணோம், எங்க இருக்காங்கன்னே தெரியல. சோசியல் மீடியால எங்க இருக்காங்கன்னே தெரியல. நம்ம பதில் கொடுத்து தேவையில்லாம எதுக்கு லைவ் நைட் கொண்டு வரணும்? ஏடிஎம்கே ஆல்ரெடி காணாம போயிடுச்சு. ஏடிஎம்கே தலைமை மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத பொழுது அந்த தலைமை உருவாக்கக்கூடிய 10 பேரை நம்ம நம்பி நம்ம திட்டி நம்ம என்ன பண்ண போறோம்? அவ்வளவுதான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான். அவங்க நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. அப்ப நம்ம சோசியல் மீடியா வாரியர்ஸ் தோழர்கள் ஒண்ணு சொல்றேன், போக்கஸ் டிஎம்கே. அவன் நம்ம 2 பேர் சண்டை போட்டு ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கான். கிடையாது, நம்மளுடைய போக்கஸ் டிஎம்கே. அவங்களுடைய தவறு ஒவ்வொரு தறியிலும் இன்னைக்கு கஞ்சா சேல்ஸ் யாரும் எந்த ஆட்சியில் நடக்குது? இந்த ஆட்சியில் நடக்குது. எந்த ஆட்சியில ஊழல் நடந்துட்டு இருக்கு? இந்த ஆட்சியில நடந்து. 2026 திமுகவை தூக்கி எறியக்கூடிய நாள். நமக்கு தனிப்பட்ட முறையில் யாரு மேலேயும் பகை கிடையாது. இந்த நிர்வாகத்தை தூக்கி எறியணும், ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்கணும். தலைவர் அவர்கள் ஒட்டுமொத்த நிர்வாகத்தை எப்படி காமராஜர் நேர்மையாக உருவாக்கினாரோ, எப்படி அண்ணா ஒரு கொள்கை ரீதியான ஆட்சியை உருவாக்கினாரோ, அதற்கு அப்புறம் நம்ம தலைவர் அதை உருவாக்குவார் என்கிறதை நம்ம நம்புவோம்.